அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 11ஆம் வகுப்பு வணிகவியல் அத்தியாயம் 32 அதில் நேர்முக வரிகள் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த லெசனில் அதாவது இந்த அத்தியாயத்தில் வரிகள்லாம் என்ன, வரிகள் என்னென்ன மாதிரியான வகைகள் இருக்குது, சரிங்களா? அதில் நேர்முக வரிகள் மறைமுக வரின்னு படிக்க போகிறோம். நேர்முக வரிக்கையில் என்னென்னதெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க, சரிங்களா? என்னென்ன நேர்முக வரியில் என்னென்ன வரிகள் வருது, மறைமுக வரியில் என்ன மாதிரியான வகைகள் இருக்குது, சரி நேர்முக வரியை எப்படி அதை கணக்கிடுறாங்க, கணக்கீட்டு முறைகள் என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கற்றலின் நோக்கங்கள். அப்புறம் கற்றல் நோக்கங்கள் என்ன சொல்லி பாருங்கள். இந்த அத்தியாயத்தை கற்ற பின் மாணவர்கள் நேரடி வரிகளின் பொருள் மற்றும் அதன் வகைகளை அறிந்து கொள்ள இயலும். 2 வருமான வரிகளின் சிறப்பு கூறுகளை புரிந்து கொள்ள இயலும். சரிங்களா? வருமான வரி என்ன பண்ணுறதோட சிறப்பு தன்மைகள்னு சொல்லி அதை பற்றி புரிஞ்சுக்கொள்ள முடியும். 3வது வருமான வரிகளின் அடிப்படை கருத்துக்களை விளக்க இயலும். வருமான வரியுடைய அடிப்படை இருக்கிற பேசிக், அது எப்படிலாம் அது கணக்கிடுறாங்க, அது எந்தெந்த மூலங்கள்லாம் கிடைக்குது, எதுனா வருமானம், இதெல்லாம் கிடைச்சா வருமானமா அப்படி என்ன பண்ணுவது நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் 4வது மொத்த வருமானம் முழு மொத்த வருமானம் பற்றி புரிந்து கொள்ளுதல். சரிங்களா? மொத்த வருமானம் முழு மொத்த வருமானம் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க வரி என்பதன் பொருள் போகலாம். எந்த விதமான பயனையும் நேரடியாக திரும்ப பெறும் எதிர்பாரற்ற அரசால் சுமத்தப்படும் ஒரு கட்டாய கட்டணமே வரியாகும். என்ன சொல்கிறாங்க? எந்தவித பயனு, சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வரி செலுத்துகிறேன், என்ன பண்ணுறேன், எனக்கு எந்தவித பலனும் என்ன பண்ணக்கூடாது, எதிர்பலன் நான் எதிர்பார்க்கக்கூடாது. சரியா? எந்தவித பலனும் பார்க்காம அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய கட்டணமே என்ன சொல்கிறாங்க, வரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதனால் 2 மார்க்கில் கேட்பாங்க, வரி என்றால் என்ன. சரிங்களா? அதுக்கு இது வரைக்கும் இருக்குன்னா கூட போதும். சரிங்களா? அடுத்து, அதாவது மக்களால் அரசுக்கு அளிக்கப்படும் ஒரு கட்டாய கட்டணம் அல்லது பங்களிப்பே வரியாகும். என்ற மக்கள் இருப்பாங்க, அவங்க வாழக்கூடிய மக்கள். இப்போ நம்மளாம் யார்? இந்திய நாட்டோடைய பிரஜை. ஓகே, நம்மளாம் என்ன பண்ணுவோம், அரசுக்கு கண்டிப்பாக நம்மளோட மக்களால் அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பங்களிப்பு, சரி ஒரு கட்டணம் தான் என்ன சொல்கிறாங்க, வரின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு நபர் வரி கட்ட வேண்டிய நிலையில் இருப்பார் எனில் அவ்வரியை கட்ட வேண்டியது அவர் சட்ட கடமையாகும். என்ன பண்ணுறாங்க, வரி கட்டுன்னு சொல்லுவாங்க, அசஸின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வரி செலுத்துவோர் அப்படிங்கிற அவர் கட்டாயம் இருக்குது, கடமை இருக்குன்னு என்ன பண்ண செலுத்தி தான் ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இவ்வரியானது குடிமக்களின் நலன் திட்டங்களுக்கும் நாட்டின் பாதுகாப்பிற்கும் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கும் பயன்படுகிறது. இது எதுக்காக பண்ணுறாங்க? குடிமக்கள், நம்மளாம் யார்? குடிமக்கள், நாட்டில் வாழக்கூடிய குடிமக்கள், நம்முடைய மேம்பாட்டுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க, இந்த வரியானது வசூல் செய்கிறாங்க. சரிங்களா? அடுத்து, சிறந்த ஓர் வரிமுறையானது மக்களின் பணிபுரிதல், சேமித்தல் மற்றும் முதலீடு செய்தல் ஆகியவற்றில் உள்ள அவர்களின் விருப்பம், தகுதி போன்றவற்றில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. என்ன சொல்கிறாங்க? ஒரு சிறந்த வரிமுறையானது, குட் டாக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கணும், எல்லாரும் கட்டக்கூடிய அளவில் இருக்கணும், எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் வரியானது இருக்கணும். சரிங்களா? வரி கட்டினப்போ உங்களுக்கு என்ன சேமிப்பும் இருக்கணும், முதலீடும் இருக்கணும் அப்படி சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, கொடுத்துக்கிறாங்க. தகுதி விருப்பத்துக்கு எது மாதிரி பண்ணணும், வரியானது விதிக்கப்படணும். சரிங்களா? ஏழை பணக்காரன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கேற்ற மாதிரி என்னென்னா அவன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வரிகளானது விதிக்கணும். அது வணிகம், தொழில் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் வளர்ச்சியை பாதித்துவிடும். அப்படி இல்லைன்னா நிறையா வரிகள் விதிக்கிறாங்க, அப்படி இருக்கும், ஒட்டுமொத்த பொருளாதாரமே அது பாதிச்சிடும்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், வரிகளின் வகைகள். வரி எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று நேர்முக வரி, மற்றொன்று மறைமுக வரி. நேர்முக வரி சட்டம் எப்போனா 1961, அதாவது இன்கம் டேக்ஸ் சொல்லுவாங்க. நேர்முக வரினாலும் நமக்கு முதல்ல கணக்கில் வர்றது என்னென்னா வருமான வரின்னு சொல்லுவாங்க. ஓகே, வருமான வரி சட்டம் எவ்வளவு? 1961. சரிங்களா? நேர்முக வரினா என்னென்னா ஒரு தனிப்பட்ட மனிதன் அவன் ஈட்டக்கூடிய வருமானம் அல்லது சொத்துக்கள் மீது விதிக்கப்படுவது. சரி, இங்கே அல்லதுங்கிறத விட மற்றும் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வருமானம் வாங்குகிற ஆளுகளும் இருப்பாங்க, சொத்து வச்சுருக்கக்கூடிய ஆளுகளும் இருப்பாங்க. ஸோ இது அல்லதுங்கிறத விட வருமானம் மற்றும் சொத்துக்களின் மீது
எந்த சொத்துக்கள் மீது தனிப்பட்ட நபர்களின் சொத்துக்கள் மீது என்ன பண்ணப்படுது விதிக்கக்கூடிய வரி தான் என்ன சொல்கிறோம் நம்ம நேர்முக வரின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது நான் ஓரலாக சொன்ன கண்டென்ட்டு. இப்போ பாருங்கள் உள்ள தியரிக்கல் போர்ஷன். வரிகளின் வகையில் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் வரி விதங்கள் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது என்ன வரி? நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி. இப்போ நேர்முக வரியில் என்னென்னலாம் வகைகள் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். 1 வருமான வரி. ஒரு மாத சம்பளம் வாங்கக்கூடிய அரசு பணியாளர், தனிநபர், தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தனிநபர் நிறுவனர், அந்த ஊழியர், சரிங்களா, அவருடைய வருமானத்தின் மீது என்ன பண்ணுறாங்கன்னா விதிப்பாங்க. அதுக்கு சொல்ல மாட்டாங்க ஸ்கிராப் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2,50,000 வரைக்கும் நில், அவன் வரி கட்ட தேவையில்லை. 2,50,000 மேலே போச்சுன்னா என்ன பண்ணணும், அவன் வந்து வரி கட்டணும் அப்படிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறையா வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரியா? அது வந்து வருமான வரி கீழே வரும். அடுத்து நிறும வரி, கார்ப்பரேட் டேக்ஸ். ஓகே, பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குங்கள்ல, அவங்களுடைய லாபத்தின், அவங்களோட வருவாய் மீது என்ன பண்ணுறது விதிக்கக்கூடிய வரி. சொத்து வரி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன போகிறோம், ஒரு சொத்து வாங்க போகிறேன், ஒரு நிலம் வாங்க போகிறேன், ஒரு கட்டடம் வாங்க போகிறேன்னா போய் பதிவு பண்ணுவோம்ல முத்திரைத்தாள் வச்சு, அதுதான் என்னது சொத்து வரி. எந்த ஒரு நபர் சொத்துக்களை வாங்குறாரோ வாங்கும்பொழுது என்ன பண்ணுறாரு, அந்த நிலத்தின் மதிப்புக்கு ஏற்றவாறு என்ன பண்ணுறாரு, முத்திரைத்தாளானது வாங்கி தான் என்ன பண்ணுறாரு, நிலத்தை வந்து அவர் வந்து பதிவு பண்ணுறாரு. சரிங்களா? பத்திரப்பதிவு அலுவலகத்திலேயே வந்து எல்லா விதமான நடவடிக்கைகளும் நடந்து போயிடும். அடுத்து அன்பளிப்பு வரி. அன்பளிப்பு என்ன பண்ணுறதுனா கிஃப்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, இங்கிலீஷில். இன்னொரு டொனேஷன் கொடுக்குற இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் இருக்குது, வரி விலக்குன்னு இருக்குது. சரி, அந்த தேசிய நேஷ்னல் அளவில் தேசிய அளவில் கொடுக்கக்கூடிய அந்த நன்கொடைகள், மாநில அரசின் கீழ் வரக்கூடிய நன்கொடைகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பாங்க, வருமான வரி சட்டத்துக்கு கீழே வந்து 50%, 100% என்ன பண்ணுறாங்க விலக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம இந்த போர்ஷன்ஸில் இல்லை. ஆனால் நீங்கள் காலேஜில் போய் என்ன பண்ணுவீங்க, படிச்சுக்கிறவங்க வந்து. சரிங்களா? அப்படி அன்பளிப்பு கொடுக்குறோம், டொனேஷன் கொடுக்குறோம், என்ன பண்ணுறோம், அதுக்கு வந்து வரி அதை கட்டணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பண்ணை வரி. சரியா? பண்ணை வரிங்கிறாங்களா அந்த இது. அதுக்கப்புறம் பயன்கள் வரி. ஓகே, எதுவும் சலுகைகள் எதுவும் நீ அடையிற அப்படி சொன்னால் அந்த சலுகைகள் மீது என்ன பண்ணுறாங்க, வரியானது விதிக்கப்படுறாங்க. சரியா? இது எல்லாத்துக்கும் விதிக்க மாட்டாங்க. பண்ணை வரியோ சலுகை அந்த பயன்கள் வரியோ, யார் ஒருத்தவங்க சலுகையை அந்த பயனை வந்து அடைகிறாங்களோ அந்த அடையக்கூடிய நபர்த்தை என்ன பண்ணுவாங்க, வரிகளானது விதிக்கப்படும். சரிங்களா? அடுத்து நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்படுகிறதோ அவர் வரியை செலுத்துவதாகும். இன்னைக்கு நேர்முக வரின்னு சொல்கிறோம். எந்த நபர் மீது வரிக்க போகிறதோ, எந்த நபர் என்ன சொல்கிறோம், யார் ஒருவர் வருமானமும் மற்றும் சொத்துக்களையும், சரியா, அந்த கொடுத்தக்கூடிய விதிமுறைகளுக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருந்தாருன்னா பரவாயில்ல. இந்த ஸ்கிராப் ரேட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸ்கிராப் ரேட்டு 2,50,000 வரைக்கும், அது வரைக்கும் அவர் வாங்குறாருன்னா ஒரு நில் வரி கட்ட தேவையில்லை. இல்லை 2,50,000 மேலே போயிட்டாலே அவர் என்ன பண்ணோம், வரிகளானது கட்ட வேண்டும். சரிங்களா? அடுத்து அதாவது நேர்முக வரியில் வரி தாக்கமும் வரி நிலைப்பாடும் ஒருவர் மீதே விளைகின்றது. என்ன பண்ணுறாங்க, வரி எந்த அளவுக்கு போடுறானோ வரி தாக்கமும் வரி மீதமும் எப்படி போகிறாங்க, ஒரு தனிப்பட்ட நபர் மேலே தான் போய் விழுகுது. சரிங்களா? அடுத்து வரி தாக்கமும் வரி நிலைப்பாடும் ஒருவர் மீதே விழும் வகையை சார்ந்த வரிகள் நேர்முக வரி எனப்படும். நேர்முக வரினா என்ன புரிஞ்சா, ஒரு நபருடைய வருமானத்தின் மீது என்ன பண்ணுவாங்க, வரியான விதிப்பாங்க. அந்த வரியோடைய தாக்கமும் அந்த வரியுடைய முழு அதிகாரமும் யார் மேலே செலுத்தப்படுது, ஒரு நபர் மேலே தான் செலுத்தப்படுது. அதாவது தனிநபரின் வருமானம் அல்லது அவரின் செல்வத்தின் மீது விதிக்கப்பட்டு அவரால் செலுத்தப்படும் வரியாகும். இந்தியாவில் அனைத்து நேரடி வரிகளும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அண்டல் மணிக்குங்க, இந்தியாவில் எல்லா வரிகளும் யார் கட்டுப்பாடு இருக்குது, நேரடி வரியோட கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்குன்னா மத்திய அரசிட்டே இருக்குது. சரிங்களாப்பா? ஓகே. அடுத்து மறைமுக வரினா என்ன சொல்லி பாருங்கள். மறைமுக வரியின் கீழ் வரி தாக்கமும் வரி நிலைப்பாடும் வேறுபட்ட நபர்கள் மீது விழுகிறது. சரி, என்ன பண்ணுறாங்க, மறைமுக வரியில் வரி தாக்கமும் வரி நிலைப்பாடு யார்கிட்ட இருக்குது, வேறுபட்ட நபர்கிட்ட விழுகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை வாங்குறோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குற கடையில் என்ன பண்ணுறோம், பிஸ்கட் வாங்குறோன்னா அந்த பிஸ்கட்டில் வந்து வரி சேர்த்துருக்கும். சரிங்களா? எப்படி பண்ணுவாங்கன்னா, யார் ஒருத்தவங்க அந்த பொருளை வாங்கி பணியாடுறாரோ அவர் மேலே தான் வரி தாக்க விடுவோம். அந்த நபர் வாங்கி இன்னொரு ஆளுக்கு விற்கிறாருந்தீங்க அதே பிஸ்கட்டை, அந்த நபர்கிட்ட வரி தாக்கம் யாற்ற போது வேறொரு நபர்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க தான் பல்வேறு நபருக்கு மீது என்ன பண்ணுறது விழுகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, மாறி மாறி போய்ட்டுருங்க. யார் ஒருத்தவங்க பொருளையே அல்ல சேவைகளை பயன்படுத்துகிறாரோ அவர் மீது என்ன பண்ணுவாங்க, இந்த வரியிலானது விதிக்கப்படும். சரிங்களா? இவை மற்றவர்களுக்கு மாற்றி அளிக்கப்படுகின்றனர். அதாவது சரக்கு மற்றும் சேவைகளை வழங்கும் விற்பனையாளர் மீது விதிக்கப்பட்டு
அவற்றை வாங்குபவர்கள் செலுத்தும் வரி முறையே மறைமுக வரியாகும். என்ன பண்ணுறாங்க, யார் ஒருத்தவங்க சரக்கு வந்து விற்கிறாரோ விற்கப்பட்ட நபர்கள் மீது என்ன பண்ணுவாங்க, வரி வந்து விதிக்கும். சரி, உதாரணத்துக்கு நம்ம கடையில் போய் இப்போ மளிகை கடையில் போய் என்ன பண்ணுறீங்க, சரக்குகள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சரக்குகளை அதுக்கு உண்டான வரி யார் மேலே விற்பாங்கன்னா அந்த விற்பனையாளர் மேலே வந்து விற்பாங்க. ஆனால் அதுக்கு உண்டான பணத்தை யார் கொடுக்குறோம், நம்மளை மாதிரி வாங்குகிற நபர்கள் என்ன பண்ணுவாங்க, செலுத்துவாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஜிஎஸ்டி சட்டப்போ 2017. சரிங்களா, அதாவது ஜூலை 1, 2017. சரிங்களா. அடுத்து நிர்ம வரி வருமான வரி. ஓகேவா, 32.03 வருமான வரி. ஒரு நபரின் வருமானத்தின் மீது சுமத்தப்படும் வரி வருமான வரி எனப்படும். இது ஒரு நேர்முக வரி ஆகும். இவ்வரியின் வரி சுமையினை மற்றொரு மீது மாற்ற இயலாது. என்ன பண்ணுறாங்க, வருமான வரிங்கிறது ஒரு நேர்முக வரி. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஒன்று எடுப்பா. வருமான வரிங்கிறத சொல்கிறாங்க. இன்கம் டேக்ஸுங்கிறது ஒரு நேர்முக வரி. இது என்ன பண்ணுறாங்க, ஒரு நபருடைய தனிப்பட்ட வருமானத்து மீது விதிக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து சிறப்பியல்புகள். சரிங்களா. 1, அரசியலமைப்புப்படி விதிக்கப்படுகிறது. என்ன பண்ணுறாங்க, இதுக்குன்னு தனி சட்டத்தை ஏற்றி அந்த அரசியலமைப்புப்படி தான் என்ன பண்ணுறாங்க, விதிக்கிறாங்க. சரிங்களா, அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, மத்திய அரசால் விதிக்கப்படுகிறது. யார் விதிக்கிறாங்க, மத்திய அரசாங்கம். ஓகே, இப்போ யாருக்கா, மோடி கவர்மெண்ட் இருக்கிறாங்க. ஓகே, மத்திய அரசால் என்ன பண்ணுறாங்க, விதிக்கிறாங்க. 3 வந்து நேர்முக வரி. சரியா, இது என்ன சொல்கிறோம், ஒரு நேர்முக வரி. 4வது ஆண்டு வரி. என்ன பண்ணுறாங்க, வருடத்துக்கு ஒரு முறை தான் செலுத்துகிறோம். சரிங்களா. 5வது நபரின் மீது விதிக்கப்படுகிறது. யாருன்னா தனிப்பட்ட நபர், ஒரு நிறுவனம் வச்சு நடத்துகிறவரோ இல்லை மாத சம்பளம் வாங்கக்கூடிய மாதாந்திர சம்பளதாரரோ அவர் மீது என்ன பண்ணுறாங்க, விதிக்கிறாங்க. 6வது வருமானத்தின் மீது வரி கணக்கிடப்படுகிறது. என்ன பண்ணுறாங்க, வாங்கக்கூடிய வருமானத்தின் மீது என்ன பண்ணுறாங்க, கணக்கிடுறாங்க. ஓகே. 7வது குறிப்பிட்ட வீத விதிக்கப்படுகிறது. சரியா, குறிப்பிட்ட வீதத்தின்னு சொன்னால் சொன்னேன்ல 5%. சரிங்களா, 10, 20, 30 சொல்லி இருக்குது. சரிங்களா, அந்தபடி என்ன பண்ணுறாங்க, குறிப்பிட்ட வீதத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, இதை விதிக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து 8, முந்தைய ஆண்டில் வருமானம் மதிப்பீட்டு ஆண்டில் மதிப்பிடப்படுகிறது. என்ன பண்ணுறான்னா, இந்த வருஷம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த வருஷத்துக்கு உண்டான வரியை வந்து கட்ட மாட்டோம். போன வருஷம் ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா. இப்போ 2020 நம்ம எப்படி கணக்கு எடுத்துக்குறாங்கன்னா, இப்போ ஏப்ரல் 1, சரிங்களா, ஏப்ரல் 1, 2020. சரி, 20லேருந்து மார்ச் 2021. சரி, இந்த ஒரு வருஷம் வரைக்கும் கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா. இப்போ இந்த வருஷம் தான் நடந்துகிட்டு இருக்குது. சரி, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதுதான், அதாவது இந்த கணக்கீட்டு ஆண்டு வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் எந்த வருஷத்துக்கு உண்டான வருமான வரி கட்டுவாங்கன்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கும்ல. அதாவது ஏப்ரல் 1, 2019 டு மார்ச் 31 முடியும் பார்த்தீங்கன்னா 2020. அது வரைக்கும் அந்த வருஷத்துக்கு உண்டான வரியை தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கட்டுவாங்க. யாராக இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, இந்த வருஷத்துக்கு உண்டான வரியை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, முந்தைய வருஷத்துக்கு உண்டான வரியை தான் என்ன பண்ணுவாங்க, எப்போயுமே கட்டுவாங்க. ஏன் அப்படி கட்டுவாங்கன்னு சொன்னால், இந்த வருஷம் தான் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. வருமான வரிங்கிற என்ன சொல்கிறாங்க, ஆண்டு ரீதியாக தான் என்ன பண்ணுறாங்க, கணக்கிடுறாங்க. சரிங்களா. ஸோ என்ன பண்ண முடியாது, இதை வந்து இந்த ஆண்டு ரீதியாக கணக்கிறதுனால இது வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சரியா. இப்போ என்ன நடக்குதுன்னா, உதாரணத்துக்கு இப்போ நவம்பர்னு வச்சுக்கோங்க, இந்த மந்த் இன்னும் முடியறதுக்கு என்ன இருக்குது, அதாவது இந்த வருஷம், அதாவது இந்த நிதியாண்டு சொல்லுவாங்கள்ல, நிதியாண்டு முடியறதுக்கு எத்தனை இருக்குன்னா, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 4 மாதம் இருக்குது. அப்புறம் 4 மாதத்தை வருமானத்தை விட்டுட்டு என்ன பண்ண மாட்டாங்க, கணக்கிட மாட்டாங்க. அப்படி இருக்காத என்ன பண்ணுறாங்கன்னா, போன வருஷத்துக்கு அதாவது முந்தைய ஆண்டுக்கு உண்டான வருமானத்துக்கு உண்டான வரிகளை தான் என்ன பண்ணுவாங்க, எப்போயுமே கட்டுவாங்க. சரிங்களாப்பா. அடுத்து 9, மத்திய நேரடி வரிகள் வாரியத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது. என்ன பண்ணுறாங்க, மத்திய நேரடி வரிகள் வாரியம். ஓகே, அதை பற்றி தான் என்ன பண்ணுறாங்க, நிர்ணயிக்கப்படுது. என்டர் பண்ணிக்கோங்க. நேரடி வரியை யார் அந்த கட்டுப்பாட்டு கொண்டு வராங்கன்னா, மத்திய நேரடி வரிகள் வாரியத்தால் நிர்ணயிக்கப்படுறாங்க. சரியா. 10வது இந்தியா முழுவதும் பொருந்தும் தன்மை. என்ன பண்ணுற, இந்தியா முழுக்கும் ஒரே மாதிரியான வரி. சரியா. இந்தியாவில் கூட எல்லா மாநிலம், எல்லா யூனியன் பிரதேசத்துக்கும் என்ன அது வந்து பொருந்தும். சரிங்களா. அடுத்து வருமான வரியின் அடிப்படை கருத்துக்கள்.
சரி, வருமான வரியோடைய அடிப்படை கருத்துக்கள்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு மதிப்பீட்டுக்குரியவர் பிரிவு 2 உட்பிரிவு 7 அண்டர்லைன் எப்படி சொல்லணும்? பிரிவு 2 உட்பிரிவு 7 சரிங்களா. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7 சொல்லுவாங்க. சரியா, மதிப்பீட்டுக்குரியவர் யாருன்னா யார் ஒருவர் வரியை கட்டுறாரோ அவர் தான் யார்? மதிப்பீட்டுக்குரியவர், அஸ்ஸஸின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சரியாப்பா, மதிப்பீட்டுக்குரியவர்னா யார்? யார் ஒருவர் என்ன செய்கிறார்? வரியை கட்டுறாரோ, வருமான வரி கட்டுறாரோ அவர் தான் என்ன சொல்கிறோம்? நம்ம மதிப்பீட்டுக்குரியவர்னு சொல்லுவோம். சரியா, சட்டத்தின் கீழ் யாரால் வருமான வரி அல்லது ஏதேனும் பிற பணத்தொகையை செலுத்தப்படத்தக்க உள்ளதோ அந்த நபர் மீது மதிப்பீட்டுக்குரியவர். மேலும் தன்னுடைய வருமானம் அல்லது நட்டம் அல்லது தனக்கு வேறு வரவேண்டிய பாக்கி தொகை ஆகியவற்றுக்காக வருமான வரி சட்டத்தின் கீழ் வருமான வரி மதிப்பீட்டு நடவடிக்கை உட்பட்டு ஒவ்வொரு நபரும் மதிப்பீட்டுக்குரியவர் என்ற சொல்லில் அடங்குவர். அதாவது மதிப்பீட்டுக்குரியவர்னா யாருன்னு சொன்னாங்கன்னா எந்த ஒருவர் தன்னுடைய வருமானம் அல்லது நட்ட அல்லது கணக்கில் தனக்கு வரவேண்டிய பாக்கி தொகையை என்ன பண்ணுறாங்க? வருமான வரி சட்டத்துக்கு கீழே அடங்குறாங்களோ அந்த நம்பர்லாம் யாரை சொல்கிறோம்? நம்ம மதிப்பீட்டுக்குரியவர் அப்படிங்கிற சொல்லில் வந்து வரங்குறாங்க. சரிங்களா, வருமான வரி சட்டத்தில் 3 வகையான மதிப்பீட்டுக்குரியவர் கணக்கீடு உள்ளன. என்ன பண்ணுறாங்க? வருமான சட்டத்துக்கு கீழே 3 வகையான கணக்கீட்டுக்குரியவருக்கு சொல்கிறாங்க. சரியா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது யாரான்னு சொல்லி பாருங்கள். இச்சட்டத்தின் கீழ் வரி அல்லது அபதாரம் போன்ற ஏதேனும் ஒரு தொகையை செலுத்த வேண்டிய நபர். சரியா, அவர் என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு வந்து சாதாரணமான மதிப்பீட்டுக்குரியவர்னா சாதாரணமான மதிப்பீட்டுக்குரியவர்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டாக பிரிக்க ஃபஸ்ட்டு இது சொல்கிறாங்க. முதல்ல அதில் பார்த்தோன்னா இந்த சட்டத்தின் கீழ் வட்டி, வரி அல்லது அபராதம் போன்ற ஏதேனும் ஒரு தொகையை செலுத்த வேண்டிய நபர். என்ன பண்ணணும்? வட்டி தொகை, அப்பட்ட அபராத தொகை, அரசு மூலயமா விதிக்கப்பட்ட அபராத தொகை அல்லது என்ன சொல்கிறாங்க? வரி. சரிங்களா, நம்ம டேரக்ட் டாக்ஸ் விதிக்க பார்த்தீங்கன்னா அந்த வரி இது சம்மந்தப்பட்ட ஏதேனும் இருக்குனாலும் அவர் செலுத்தக்கூடிய நபராக இருந்தார்னா அவர் என்ன சொல்கிறோம்? நம்ம சாதாரண மதிப்பீட்டுக்குரியவர்னு சொல்கிறோம். சரியா, இப்போ நம்மளாம் யார்? சாதாரண மதிப்பீட்டுக்குரியவர். ஏன்னா நம்ம வரி கட்டுறோம்ல. சரியா, அடுத்து பி பாயிண்ட் பாருங்கள். பிரதிநிதித்துவ மதிப்பீட்டுக்குரியவர். சரிங்களா, அதாவது எப்படின்னா ஒரு 18 வயசு கீழே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். 18 வயசு கீழே இருக்கிற நபருக்கு மேலே என்ன பண்ணுறாங்க? ஒரு தொழில் நிறுவனமோ இல்லை சொத்தோ இயங்கிட்டு இருக்குது. சரியா, அவங்க வாரிசு இல்லை, அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் 18 வயசு ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? ஒரு அவங்க நடத்திட்டு வர்ற அந்த அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்களுடைய கம்பெனி இருக்குது, நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாங்க. சரி, அதில் லாபம் வந்துட்டு இருக்குது. சரி, அப்பா அம்மா இறந்ததுனால அந்த சொத்து யாருக்கு போகும்? பையனுக்கு போகும். பையன் என்ன பண்ணுறான்? 18 வயசு கீழே இருக்கிறான் அப்படின்னா அந்த 18 வயசு பூர்த்தியாகும் தான் என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு வந்து அரசு சட்ட ரீதியான எல்லா கடமைகளும் வரும். சரியா, அது வரைக்கும் என்ன பண்ணுவார்? அந்த 18 வயசு நபரான சார்ந்தான ஒரு பர்சன், அவரோட சார்பான ஒரு பர்சன் என்ன பண்ணுவார்? பிரதிநிதி வந்து அதுக்கு உண்டான வருமானத்தின் மாதிரி வருமானத்துக்கு உண்டான வரியை கட்டுவார். சரிங்களா, அதைங்க சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், மற்றவரை வருமானத்தின் மதிப்பீட்டுக்கு பொறுப்பேற்கும் ஒரு நபர் பிரதிநிதித்துவ மதிப்பீட்டுக்குரியவர் எனப்படுகிறார். இவர் இளவர் ஒருவரின் பாதுகாவலர். நான் அதுக்கு வந்து என்ன பண்ணேன்? உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டோடு சொன்னேன். சரிங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சி தவறிழைத்த மதிப்பீட்டுக்குரியவர். என்ன பண்ணுறாங்க? தவறிழைத்துக்குரிய மதிப்பீட்டுக்குரியவர் என்ன பண்ணுறாங்கன்னா வரியை என்ன பண்ணிருக்கிறது? கெட்ட தவறிடுறது. சரியா, வரியை கட்டி தவறிடுறது, அந்த வருமானத்தை மறைச்சிடுறது அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள். வருமான வரி சட்டத்தின் கீழ் தமது சட்ட கடமை ஏதேனும் நிறைவேற்ற தவறியவர் தவறிழைத்த மதிப்பீட்டுக்குரியவர். எடுத்துக்காட்டு, தமது பணியாளருக்கு மாந்திர சம்பளத்தை அளிக்கும் எஜமான ஒருவர் அச்சம்பளத்திலிருந்து உரிய வரியை பிடித்தம் செய்தல் வேண்டும். அவர் செய்யவில்லை, அவர் தவறிழைத்த மதிப்பீட்டுக்குரியவர்னு அழைக்கப்படுகிறார். ஏமாற்ற இங்கே வந்து யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா எஜமானர், வேலை கொடுக்கக்கூடிய ஓனர் இருக்கிறார்ல, இன்னொன்றும் வருமான வரியை தன்னை கீழ் பணியாற்றுறாங்க பற்றிய பணியாளர், அவர்கிட்ட என்ன பண்ணணும்? மாத சம்பளத்தில் வந்து என்ன பண்ணுறோம்? மாத சம்பளத்தை பிடிச்சிடணும். சரி, டேக்ஸை பிடிச்சி தான் என்ன பண்ணணும்? சம்பளம் கொடுக்கணும். அப்படி பிடிக்காமல் இருந்தார்னா அவர் என்ன பண்ணுறாரு? தடை நீக்கக்கூடியப்பட்ட நபர் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து உங்களுக்கு தெரியுமா பாருங்கள், இந்திய வரி விதிப்பு முறை அது எப்படி சொல்லிச்சுறாங்க பாருங்கள். இந்திய வரி விதிப்பு முறை உலகிலே மிக பழமையான வரி விதிப்பு முறையாகும். என்ன சொல்கிறாங்க? உலகிலேயே இதுதான் பழமையான வரி விதிப்பு முறை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நன்கு கட்டமைக்கப்பட்ட வரி விதிப்பு முறைகளை உள்ளடக்கியது. சரி, வழிவகுக்கை என்ன பண்ணுறது? வழங்கி வரனால நான் சிறந்த முறையில் என்ன பண்ணுறாங்க? கட்டமைச்சு அதை என்ன பண்ணுறாங்க? தொன்று வழங்கி வர்றாங்க. சரிங்களா, அடுத்து வரி நிர்வாகம் மக்களாட்சி அடிப்படையில் மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளிடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. என்ன பண்ணுறாங்க? வரி நிர்வாகம் யாராட்ட பிரித்து கொடுக்குறாங்கன்னா மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்காங்க, அந்த படி தான் என்ன பண்ணுறாங்க? வந்து பிரித்து கொடுக்குறாங்க. சரியா, அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 246 7வது அட்டவணையில் மத்திய மாநில அரசுகளுக்கான சட்டமுறை வரி அதிகாரம் குறித்து தெளிவாக குறிப்பிடுகிறது. சரியா, அந்த பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறாங்க? பிரிவு
246 7வது அட்டவணையில் என்ன பண்ணுறாங்க, மத்திய மாநில அரசுக்கு உண்டான சட்ட முறையில் எப்படி வந்து வரி வசூலிக்கக்கூடிய அதிகாரம் வந்து இருக்குது. சரிங்களா, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, தெளிவாக குறிப்பிடுறாங்க. சரிங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்கப்பா, எதுவும் கேட்குறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து நபர்கள். சரிங்களா, பர்சன் சொல்லுவாங்க. ஓகே, இங்கிலீஷில் பர்சன். நபருக்கு வந்து யாரெல்லாம் வருமான வரி சட்டத்தின் கீழ் அடங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள். பிரிவு 2 உட்பிரிவு 3. சரிங்களா, நபர் என்ற சொல்லில் பின்வருவர்கள் அடங்குவர். சரி, யாரெல்லாம் அடங்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு தனிநபர். சரி, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர். நம்மளாம் யார், தனிப்பட்ட நபர். 2 இந்து கூட்டு குடும்பம். அதனால் இந்து கூட்டு குடும்பம் சொன்னால் நம்ம பார்த்து ஏற்கனவே ஒரு 3வது லெசனில் பார்த்தோம். இந்து கூட்டு குடும்பம்னா என்ன பண்ணுறாங்க, கர்த்தானும் தலைமை உறுப்பினர் இருப்பார். அவருக்கு என்ன பண்ணால் குடும்ப உறுப்பினர்லாம் சேர்ந்து ஒரு தொழிலை பண்ணிட்டு வருவாங்க. அதில் வரக்கூடிய லாப நட்சத்திரம் என்ன பண்ணுவாங்க, தன்னோட குடும்ப நலனுக்காக செலவிட்டு அன்றாட வாழ்க்கையை ஓட்டி வரக்கூடிய நபர்னு சொல்லி பார்த்தோம். சரியா, அவங்கள யார், இந்த வருமான வரி சட்டத்துக்கு வர்றாங்க. 3வது கூட்டுப்பங்கு நிறுவனம். பெரிய பெரிய நிறுவனங்கள். ஓகே, 4-5 நபர்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள், கூட்டுப்பங்கு நிறுவனம். 5 பல நபர்களின் சங்கமம் அல்லது தனிநபர்களின் குழுமம். கூட்டுறவு சொல்லுவாங்கள்ல, கூட்டுறவு அமைப்புகள். பல்வேறு நபர்கள் நலனுக்காக தன்னாளவர்களால் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட சங்கமே என்னது, கூட்டுறவு சங்கம் சொல்லி இனவர்களே வந்து வரவிலக்கம் கொடுத்துருப்பாரு. அதான் இந்த இது கீழே வருது, இந்த நபர் கீழே வருது. ஓகே, 6வது உள்ளாட்சி நிர்வாகம். உள்ளாட்சி நிர்வாகம் சொல்கிற இந்த லோக்கல் ஐடி சொல்கிறாங்களா, அதாவது ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சின்னு சொல்கிறாங்க. இது என்னது, உள்ளாட்சி நிர்வாகம். ஓகே, அவங்கள எதுக்கு கீழே வராங்க, நபர்கள் கீழே வராங்க. 7வது சட்ட ரீதியான செயற்கை நபர். ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்றது கம்பெனின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் கம்பெனி சட்டம் 1956. இப்போ என்ன இருக்குது, கம்பெனி சட்டம் 2013. சரி, அது நிறுவனம்னா என்ன சொல்கிறாங்க, நிறுவனம் என்பது சட்டப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை நபர் அல்லது ஒரு புனைவு நபர். சரிங்களா, அதுவும் எது கீழே வர்றாங்க, இந்த நபரு கீழே வர்றாங்க. சரிங்களாப்பா, ஓகே. அடுத்து 3வது மதிப்பீட்டு ஆண்டு. பிரிவு 2 உட்பிரிவு 9. மதிப்பீட்டு ஆண்டு என்ன சொல்கிறாங்க, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இயர் சொல்லுவாங்கள்ல, அந்த இயர். சரியா, பாருங்கள், ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி முடியும் காலகட்டமே மதிப்பீட்டு ஆண்டு என்ற எனப்படுகிறது. அன்றைய பண்ணிக்கோங்க, ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும். சரிங்க, நம்ம கணக்கிடக்கூடிய அந்த ஒரு ஆண்டு தான் என்ன சொல்கிறோம் நம்ம, மதிப்பீட்டு ஆண்டு. சரிங்களா, அடுத்து முந்தைய ஆண்டு. இதுதான் என்ன சொன்னேன், வரி கட்டக்கூடிய ஆண்டு. எப்போ கட்டுவாங்கன்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க வருஷத்தை விட்டுட்டு போன வருஷத்துக்கு உண்டான வரியை தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம கட்டுவாங்க. அதான் நம்ம சொல்கிறோம் முந்தைய ஆண்டு சொல்லுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு வருடத்தில் ஈட்டப்பட்ட வருமானம் அடுத்த ஆண்டின் வரி மதிப்பீடுக்கு உட்படுத்தப்படும். இப்போ நான் இந்த வருஷம் வந்து நிறைய சம்பளம் வாங்குகிறேன், எனக்கு என்ன பண்ணுறேன், வருமானம் ஈட்டுறேன்னா இந்த வருஷம் அதுக்கு உண்டான வரியை கட்ட மாட்டேன், பிடித்தம் செஞ்சு வச்சுக்கிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் எப்போ கட்டுவாங்க சொன்னால் அடுத்த வருஷம் தான் கட்டுவாங்க. சரிங்களாப்பா, வருமானம் ஈட்டப்பட்ட ஆண்டு முந்தைய ஆண்டு எனப்படுகிறது. முந்தைய ஆண்டு என்பது எப்பொழுதும் ஏப்ரல் 1 தொடங்கி மார்ச் 31 முடியக்கூடிய வகையில் 12 மாதங்கள் கொண்டதாக இருக்கும். என்னென்னு சொல்லி எப்பயுமே 12 ஆண்டாக தான் இருக்கும். மேலும் இது நிதியாண்டு என்று அழைக்கப்படுகிறது. இதை எப்படி சொல்கிற மற்றொரு பேர் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். இது ஒன்வேல வந்திருக்குது. சரிங்களா, அடுத்து வருமானம்னா என்னன்னு சொல்லி பாருங்கள். வருமானம்னா என்னென்ன எதுக்கீழெல்லாம் வருமானம் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பிரிவு 2 உட்பிரிவு 24. வருமான வரி சட்டத்தின் கீழ் வருமான சட்டத்தில் பிரிவு 2 உட்பிரிவு 24 வருமானம் என்ற சொல்லுக்கு இலக்கணம் வழங்கியுள்ளது. சரியா, வருமானங்கிறதுக்கு என்ன இலக்கணம் சொல்லியிருக்கிறாங்க, பிரிவு 2 உட்பிரிவு 24 கீழே சொல்கிறாங்க. ஓகே, அதன்படி வருமானம் என்ற சொல்லில் பின்வருவன அடங்குள்ளது. ஒரு 1 பார்த்தீங்கன்னா, வியாபாரம் அல்லது தொழில் ஏற்பட்ட லாபம் மற்றும் ஆதாயம். என்ன பண்ணுறாங்க, வியாபாரம் நடத்திட்டு இருக்கிறேன், அப்படின்ட்டு தொழில் நடத்தி செஞ்சுட்டு இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால் அதில் வரக்கூடிய லாபங்கள் அல்லது ஆதாயம். சரியா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வரக்கூடிய பங்காதான் இருக்கலாம் அதில். சரி, அதுக்கு என்ன பண்ண நம்ம வருமானம் சொல்லி கட்ட சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, 2வது பங்காதாயம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பேன், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ரிட்டர்ன் வரும்ல பணப்பலன், அதுக்கு அதான் பங்காதாயம் சொல்லுவோம். ஒரு பங்குக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம், கிடைக்கக்கூடிய ஆதாயம். சரிங்களா, அத்தனை நம்ம சொல்கிறோம் பங்காதாயம். 3 தொண்டு நிறுவனங்கள் அல்லது அறக்கட்டளைகள், மருத்துவமனைகள் மற்றும் ஏனைய கல்வி நிறுவனங்கள் பெறும் நன்கொடைகள். டொனேஷன் கொடுப்பாங்கல்ல, நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணுறேன்னா டொனேஷன் கேட்பாங்க, ஸ்கூலுக்குன்னு டொனேஷன் கொடுப்பாங்க, அறக்கட்டளை ட்ரஸ்ட்டுக்கு வந்து டொனேஷன் கொடுப்பாங்கல்ல, அது மருத்துவமனைக்கு டொனேஷன் கொடுக்குது. இந்த டொனேஷனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வரி கட்டணும். சரிங்களா, அதுக்கு விலக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, 50% 100% கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும், இந்த ஸ்காஃப் ரேட்டு சரிங்களா, அந்த வரி நிபந்தனைன்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண வரிகளாக இருந்து விதிப்பாங்க. சரிங்களா, அடுத்து 4வது ஊதியத்திற்கு மாற்றாக பெறும் இதர வருமானங்கள். ஊதியம் சம்பளம் வாங்குறதுக்கு
மாற்றாக வேறு ஏதாவது தருவாங்கள்ல, சம்பளமாக கொடுக்கறதால வேறு ஏதாவது பணப்பலமாக பலனாக கொடுக்கக்கூடியதுக்கு என்ன பண்ணி வந்து வருமான வரி கட்டணும். சரிங்களா? 5வது, ஏற்றுமதிக்காக வழங்கப்படும் பல்வேறு விதமான ஊக்கத்தொகைகள். ஏற்றுமதி செய்யணும்னு வைக்கிங்களேன், அது என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் கவர்மெண்ட்டானது பல்வேறு சலுகைகள் கொடுக்குறாங்க, இல்லை மற்ற பல சலுகை தராங்கன்னா சலுகைக்கு என்ன பண்ணணும், நீ வந்துட்டு அதுக்கு உண்டான ஊக்கத்தொகை கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு நீ என்ன பண்ணணும், டேக்ஸ் ஆனால் கட்டணும். சரிங்களா? 6வது, கூட்டாளி ஒருவர் கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து பெறும் வட்டி, ஊதியம், ஊக்கத்தொகை, கழிவு அல்லது மேல் வருமானம். என்ன பண்ணுறாங்க, கூட்டாண்மை நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம்னா அதோட கூட்டாளி பெறக்கூடிய வட்டி, சரியா, முதலீடு பண்ணிக்கலாம் அது கிடைக்கக்கூடிய வட்டி. சரிங்களா? ஊதியம், சம்பளம், ஊக்கத்தொகைனா போனஸு, ஓகே, மேல் வருமானம் வேறு எதுவும் அதாவது சைட்லேருந்து வருமானம் வருதுன்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், வரியானது கட்டணும்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? 7, மூல ஆதாரங்கள். சரியா? மூல ஆதாரங்கள்னா என்ன பண்ணுறது, பணம் வரக்கூடிய வழிகள், அதுக்கு நியமனம் கட்டணும். ஓகேங்களா? அடுத்து 8, தமது உறுப்பினர்களுக்கு கூட்டுறவு சங்க வங்கியில் வணிகத்தை மேற்கொண்டு பெற்ற லாப ஆதாயங்கள். நம்ம தன்னுடைய உறுப்பினர்கள் நலனுக்காக வங்கியில் நம்ம டெபாசிட் பண்ணியிருப்போம் இல்லை, டெபாசிட் பண்ண தொகை இல்லாட்ட வங்கியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொகை, ஷேர் மார்க்கெட்டில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறனா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் என்ன பண்ணணும், நீ வந்து லாபம் அந்த வருமானத்தை என்ன எதில் சேர்க்கணும், இங்கே இந்த வருமானத்துக்கு கீழே இந்த வரி கட்டுறது வருமானத்துக்கு கீழே சேர்க்கணும்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 9, குதிரை பந்தயம், சீட்டு விளையாட்டுகள் மற்றும் அதனை வகையான ஏனைய விளையாட்டுகள் உட்பட பந்தயங்கள், குறுக்கெழுத்து போட்டி, பரிசு சீட்டுகள் ஆகியவற்றை கிடைத்த பரிசு தொகைகள். பெட்டிங் பண்ணுவாங்கள்ல, குதிரை பெட்டிங் பண்ணுறது, கார் பெட்டிங்கு, சரியா, இப்போ கேம்பிளின்னு சொல்லுவாங்க, சரியா, பந்தய ஆட்டம், சூதாட்டம் சொல்லிட்டு, ஓகே, இப்படிலாம் செய்யக்கூடிய அந்த வருமானங்கள், ஓகே, இதர வருமானங்கள் வரும் பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணுற நீ வந்து வரியான கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ லாட்ரி சீட்டு சொல்லுவாங்கள்ல, பரிசு தொகையை விழுகிறது, அதுக்கு நீ என்ன வரி கட்டணும். நீலாம் படிப்பீங்க பின்னாடி 5 கட்ஸ் ஆஃப் இன்கம், 5 தலைப்பின் கீழ் இன்கம் சொல்லி பின்னாடி படிப்பீங்க, அதில் தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து 10வது, கருதப்பட்ட வருமானங்கள். வருமானம் என்ன நினைக்கிறியோ அந்தது. 11, சேமநல நிதி அல்லது ஓய்வுகால நிதி. சேமநல நிதி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு, சரிங்களா, பிஎஃப், பிபிஎஃப்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் கிராஜுவிட்டி, சரிங்களா, இதுக்கெல்லாம் நம்ம வந்து வரி கட்டி ஆகணும். அதாவது ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் சொல்லுவாங்க. இப்போ ஒரு நபர் அரசாங்கத்தில் துறையில் வேலை பார்க்குறாரு, தனித்துறையில் வேலை பார்க்குறனா என்ன பண்ணுவாங்க, மாதம் குறிப்பிட்ட அமௌண்ட்டு, குறிப்பிட்ட தொகையை பிடித்தம் செய்து அந்த நபர் நிறுவனத்திலேருந்து ஓய்வு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, கொடுக்கக்கூடிய பலன், அதான் சொல்கிறோம் நம்ம ஓய்வு கால நிதின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் ஆனால் கட்டணும். சரிங்களா? வருமான வரி கட்டணும். 12, பிரதான காப்புறுதி காப்பீடு திட்டத்தின் கீழ் பெறப்பட கூடுதல் சிறப்பு தொகை, போனஸ் வாங்கும்ல, காப்பீட்டு தொகைக்கு 1,50,000 வரைக்கும் என்ன பண்ணிக்கிறலாம், நீ எந்த பண்ணிக்கிறலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறலாம் காப்பீட்டு தொகையில். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த காப்பீட்டு தொகைக்கு அந்த பிரீமியமுக்கு மேலே வாங்குவில்ல போனஸ் தொகை, அதுக்கு என்ன பண்ணலாம், நீ வந்து டேக்ஸ் ஆனது கட்டணும். சரிங்களா? 13, வியாபாரத்தோடு தொடர்பு இல்லாமல் ஏதேனும் செயலில் ஈடுபட்டு இருப்பின் அல்லது தொழில்நுட்ப அறிவு, காப்புரிமை மற்றும் பதிப்புரிமை இவைகள் பகிர்ந்து கொள்ளாமல் ஏதேனும் தொகை எய்ந்த ஒப்பந்தத்திற்கு கீழ் பெறப்பட்டிருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, வியாபாரத்தோடு இல்லை தொடர்பு இல்லை, சரி, எந்தவித வியாபாரம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, தொடர்பு இல்லாமல் நம்ம தொழில்நுட்ப அறிவு சொல்கிறாங்கல்ல, அதாவது காப்புரிமை, காப்பி ரைட்ஸு, பேட்டன்ட்டு, சரி, எந்த ரீதியாக எதுவும் நீ வந்து என்ன பண்ணுற, அதில் வரக்கூடிய லாப தொகை எதுவும் நீ பெறன்னு சொன்னால் அந்த லாபத்தொகை என்ன பண்ண நீ வந்து வரினாலும் கட்டணும். சரிங்களா? ஒரு சில பேர் தான் குட்வில் அதிகமாக என்ன பண்ணியிருப்பாங்க, நற்பெயர் சேமித்து வச்சுருப்பாங்க. போத்தீஸ் எடுத்துட்டீங்கன்னா சமயத்தில் எந்த அளவுக்கு அதுக்கு வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. லலிதா ஜுவல்லரி, இது எதுக்காக சொல்கிறேன்னா, அது கண்ணுக்கு தெரியாத, சரி, வியாபாரம் அல்லாத, சரியா, புனை உரிமை சரி, காப்பி உரிமை சரி, சரிங்களா, இந்த நபரை வச்சு நம்ம வேறு நபர்களோட பேரை மாற்றி கூட என்ன பண்ணலாம், அவர் வந்து அவங்க வியாபாரத்தில் டெவலப் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த வியாபாரம் அல்லாத செயலில் நீ ஈடுபடுறேன்னு சொன்னாலும் என்ன பண்ணலாம், அதுக்கு நீ வந்து வரி கட்டணும். சரிங்களா? அடுத்து 14, இயக்குனர் அல்லது நிறுவனத்தின் கணிசமான அக்கறை கொண்ட ஒரு நபர் அல்லது அதாவது அவரது உறவினர்கள் அல்லது இயக்குனர் ஒருவரின் உறவினர் ஆகியோர் நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் பணம் அல்லது மேல் வருமானம். என்ன பண்ணுறாங்க, இயக்குனராக இருக்கலாம், போர்ட் ஆஃப் டைரக்டர்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களா இருக்கலாம், அதாவது நிறுவனத்தினுடைய ரொம்ப அக்கறை உள்ள நபர், சரி, சிஓ, சரி, இப்படி நிறையா இருக்காங்க. அந்த நிறுவனத்துடைய இயக்குனர் அவையில் செயலர்னு சொல்லி சொல்லுவாங்க, இயக்குனர், செயலர், சரிங்களா, மேலாண்மை இயக்குனர், நிறைய வகைகள் இருப்பாங்க நபர்கள். ஓகேங்களா? அவங்களா சரி, இல்லை அவங்களுடைய இல்லை அவர்கள் சார்பான உறவினராக இருந்தால் சரி, சரியா, அவங்களிருந்து பெறப்படக்கூடிய ஏதேனும் பயன்கள் வருமானம் கிடைச்சாலும் அதுக்கு நீ என்ன பண்ணணும், வருமான வரி கட்டணும். சரிங்களா? 15, பிரிவு 56 உட்பிரிவு 2, சரிங்களா, அதுபடி என்ன பண்ணுறாங்க,
வகுப்பு 4 படி என்ன பண்ணுறாங்க, பெறப்பட்ட நன்கொடை. சரிங்களா, அந்த செக்ஷன் கீழே கட்டக்கூடிய என்னென்ன நீ வருமானம் வாங்குறியோ அந்த நன்கொடை வாங்குற அதுக்கு நீ டேக்ஸ் ஆனால் கட்டணும். 16 மற்றவை இதர வருமானங்கள் அப்படி சொல்லி இதை கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து வேளாண் வருமானம், அக்ரிகல்ச்சர் இன்கம் சொல்கிறாங்கல்ல. நம்ம இந்தியாங்கிற என்ன சொல்கிறோம், இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை சொல்கிறோம். சரிங்களா, வேளாண்மையும் இந்தியாவும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டது. இந்தியாவை என்ன பண்ண முடியாது, வேளாண்மை பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா முக்கால்வாசி இந்தியாங்கிற எதை தான் அடங்கியிருக்குது, கிராமப்புறம் தான் அடங்கியிருக்குது. சரிங்களா, ஸோ என்ன பண்ணுறது, வேளாண்மையை சார்ந்து தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த வேளாண்மைக்கு என்ன மாதிரியான வரி சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க. சரியா, இந்தியாவில் வேளாண்மைக்கு என்ன கிடையாது, வரி கிடையாது. சரிங்க, வேளாண்மையிலேருந்து பெறக்கூடிய வருமானங்களுக்கு என்ன கிடையாது, வரி கிடையாது. எக்ஸம்ஷன் ஃப்ரம் தி டேக்ஸ், வரி விலக்கு அளிக்கப்பட்ட வருமானம் தான் வேளாண்மை வருமானம். சரிங்களா, அது என்ன சொல்லி பாருங்கள். பிரிவு 2 IA. சரிங்களா, உட்பிரிவு ஐஏ, பிரிவு 2 உட்பிரிவு ஐஏன்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, அதாவது கிளாஸ் 1, அது ஐயா கிளாஸான்னு தெரியல, கிளியராக தெரியல. ஓகே, நம்ம ஐஏன்னு கணக்கில் எடுத்துக்கலாம். ஓகே, ஏ படி விவசாயம் சார்ந்த வருமானத்தில் அடங்குவது என்னென்ன, விவசாயத்தோட அந்த வருமானத்துக்கு என்னென்ன அடங்குன்னு சொல்லி பாருங்கள். 1, இந்தியாவில் அமர்ந்துள்ள மற்றும் விவசாயம் சார்ந்த நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட நிலத்திலிருந்து பெறப்படப்பட்ட ஏதேனும் வாடகை அல்லது வருவாய். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலம் அந்த விவசாய நிலந்து எப்படி இருக்கணும், இந்தியாவில் இருக்கணும். இந்தியாவில் கூடிய நிலங்கள் எப்படி, அந்த நிலத்துக்குள்ளேருந்து பெறக்கூடிய வாடகை, நம்ம நிலத்தை வாரத்துக்கு விட்டுருப்பாங்களா, வாரம்னு சொல்லுவாங்க, குத்தகை சொல்லுவாங்க. சரிங்களா, ஒத்தின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதன் மூலமாக பெறப்பட்ட வருவாய். சரிங்களா, அந்தது சரி, அதாவது விவசாய வருமானத்தில் என்னெல்லாம் அடங்குது அப்படி சொல்லி கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா, அந்த வருவாய் விவசாய வருமானத்தில் அடங்குது. 2வது, விவசாய விளைபொருட்கள் சந்தைக்கோ அல்லது விற்பனைக்கோ தகுந்ததாக மாற்றுவதற்கென செய்யப்பட்ட ஏதேனும் கட்டணம். என்ன பண்ணுறாங்க, விவசாய பொருளை உற்பத்தி பண்ணிட்டோம், உற்பத்தி பண்ண பொருளை சந்தையில் போய் விற்கணும்ல, விற்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பேக்கிங் பண்ணுறது. சரியில்ல, வேலை விதமான மதிப்பீட்டு செய்வது, வேல்யூ ஆர்டர் சொல்லுவாங்க. சரிங்களா, இப்படி இப்போ செய்கிறது. சரியா, அதுக்கு உண்டான கட்டணம். விவசாய விளைபொருட்கள் பதனம் செய்தல் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில இந்த காய்கறி பழங்கள்லாம் விளைவிக்கிறீங்களேன் 3 நாட்களில் அழுகி போயிடும். அப்படி உள்ள என்ன சொல்லணும், நம்ம குளிர்சாதனை வச்சு என்ன பண்ணுறோம், பதப்படுத்துறது. சரிங்களா, அந்தது. அதுக்கப்புறம் விவசாயம் சார்ந்த நடவடிக்கைகள் மூலம் அவ்வித நிலத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் வருமானம். சரியா, இது மூலமாக நம்ம பெறக்கூடிய வருமானங்கள். சரியா, அந்த பதனம் பண்ணுறது. சரிங்களா, அப்புறம் அந்த நிலத்திலிருந்து பெறக்கூடிய அந்த சந்தைப்படுத்தக்கூடிய பாதுகாக்கப்படக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய வருமானங்கள், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் நம்ம எது கீழே அடங்குது, விவசாய வருமானத்துக்கு கீழே அடங்குது. சரிங்களா, அடுத்து 3வது, குறிப்பிட்ட நிபந்தனைக்கு உட்பட்டு ஒரு பண்ணை கட்டடத்திலிருந்து பெறப்பட்ட வருமானம். என்ன பண்ணுறாங்க, ஒரு பண்ணை நிலப்பரப்பில் என்ன பண்ணுறாங்க, நிபந்தனைக்கு உட்பட்டு கட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்களேன், அரசாங்க விதிமுறைப்படி கட்டக்கூடிய வருமானத்துக்கு என்ன பண்ணுறோம், அதுவும் இது கீழே வருது. சரிங்களா, நாற்று பண்ணையில் வளர்க்கப்பட்ட நாட்டு அல்லது இளஞ்செடியின் மூலம் பெறப்பட்ட வருமானம். இப்போ நாற்று பண்ணை சொல்லுவாங்கள்ல, இப்போ கத்தரி செடி, சரியா, தக்காளி செடி, அதுக்கப்புறம் இதர செடிகள், அதாவது எப்படி சொல்கிறேன்னா இந்த ரோஜாக்கள், சரி ரோஜாலாம் வளர்ந்து வாங்குறப்ப நாற்றுக்கள் சொல்லுவாங்க. சின்ன செடியாக சின்னதாக இருக்குன்னு அதை சொல்லுவாங்க, நம்ம நாற்றுக்கள். அதை கூட விற்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள். ஸோ இதெல்லாம் இது கீழே சேருது, இந்த வேளாண் வருமானம் கீழே சேருது. சரிங்களா, இந்த வேளாண் வருமானம் முழுவதும் வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. என்ன சொல்கிறாங்க, இப்போ மேலே குறிப்பிட்டாங்கல்ல, அதில் சொல்கிற வருமானம்லேருந்து முழுக்க விலக்கு அளிச்சிட்டாங்க, வரியே நீ கட்ட தேவையில்லை. இது மொத்த வருமானத்தில் சேர்க்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணக்கூடாது, மொத்த வருமானத்தில் சேர்க்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களாப்பா, அடுத்து வருமானங்களின் தலைப்புகள். சரி, வருமானத்தில் என்னென்ன வகையான தலைப்புகள் வருது, ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா, பிரிவு 14 வருமான வரி சட்டம் 1961 14 ஒரு மதிப்பீட்டுக்குரியவர் மொத்த வருமானத்தை கணக்கிடுவதற்கான வழிமுறைகளை வரையறுக்கப்பட்டுள்ளது. என்ன பண்ணுற வருமான வரி சட்டம் 1961 14. சரி, பிரிவு 14 படி என்ன பண்ணுறாங்க, மதிப்பீட்டுக்குரியன்னு சொல்லி பார்த்தோம்னா யார் ஒருத்தவர் வருமான வரி கட்டக்கூடிய நபர், அவருக்கு என்ன பண்ணுறாங்க, கீழ்கண்ட வழிமுறையை கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு எப்படி எந்த வருமானம் எந்த வித தலைப்பின் கீழ் வருமான வரி கட்டுறாங்க. சரியா, சொல்லி என்ன பண்ணுறாங்க, வகைப்படுத்தி கொடுத்துக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 தலைப்பின் கீழ் வருமானங்கள் பின்வருமாறு. சரியா, முதல்ல பார்த்தீங்கன்னா சம்பளங்களிலிருந்து வருமானம், பிரிவு 15 17 வரைக்கும் மாத சம்பளம் வாங்குறாரு. சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவர் வருமான வரி கட்டணும். சரியா, அதில் பார்த்தீங்கன்னா பேசிக் பேன்னு சொல்லுவாங்க, அடிப்படை சம்பளம். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதர படிகள். ஓகே,
அதாவது உணவுக்கு உண்டான படி, போக்குவரத்து படி, பயணப்படி, சரிங்களா, வீட்டு இந்த தங்கியிருக்கும் பார்த்தீங்களா வீட்டு வசதி, சரிங்களா, அந்த இதுக்கு. அப்புறம் இதர படிகள், ஓகே, யூனிஃபார்ம் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இப்படி என்ன பண்ணுறாங்க, நிறையா படிகள் இருக்குது, அது சேர்ந்தது. அப்புறம் ரெண்டாவது வீட்டு சொத்திலிருந்து பெறக்கூடிய வருமானம், பிரிவு 2 22லேருந்து 27 வரைக்கும். வீட்டு சொத்தை பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிச்சுருப்பாங்க. ஒன்று வாடகைக்கு விடப்பட்ட வீடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த பயனுக்காக வச்சுருப்போம். 2. இன்னொரு கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விடப்பட்டதாக கருதப்படுவது, சரிங்களா. அதாவது லெட் அவுட் ஹவுஸ், செல்ஃப் ஆக்குபடிக் ஹவுஸ், டீம்டு டு பி லெட் அவுட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். 3 வகையாக இருக்கும், சரிங்களா. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி கணக்கெல்லாம் நம்ம கொடுக்கல, உங்களுடைய அறிவுக்காக எட்டக்கூடிய அளவில் என்ன பண்ணுறாங்க இதை கொடுத்துக்கிறாங்க, சரிங்களா. முழுவதுமாக விவரமாக நமக்கு வந்து கொடுக்கல, சரிங்களா. 3வது வணிகம் மற்றும் அலுவல் சார்ந்த தொழில் லாபங்கள் மற்றும் ஆதாயங்கள். வியாபாரம் பண்ணுறீங்களே பிஸ்னஸ், அது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள். அதுக்கப்புறம் அலுவல் சார்ந்த இந்த ப்ரொஃபஷன் சொல்லுவாங்கள்ல, டாக்டர்ஸ், லாயர்ஸ், சரிங்களா, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க, சிஏ, மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பட்டய கணக்காளர்கள், அவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறோம் அலுவல் சார்ந்த தொழில்னு சொல்லுவாங்க. அவங்க கட்டக்கூடிய வருமான வரிகள், சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா மருத்துவர் வந்து ஃபீஸ் வாங்குவார்ல, கன்சல்டன்சி ஃபீஸ்னு சொல்லிட்டு ஆலோசனைக்காக, அதுக்கு உண்டான வரி கட்டுறது. மருத்துவ உபகரணங்கள் இருக்குல்ல, அதுக்கு ஃபீஸ் கட்டுவார், வரி கட்டுவார், ஓகே, அதை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் லாயர் இருப்பாங்க, வழக்கறிஞர்கள், அவருக்கு வந்து என்ன மாதிரியான ஃபீஸ், அதாவது வழக்கறிஞருக்கு வந்து கேஸ் அட்டன் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஃபீஸு, சரிங்களா. அப்படி சொல்லி அவர் அதில் என்ன பண்ண நிறைய வகையான பிரிச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டய கணக்காளர், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு, சரிங்களா. அதே மாதிரி கன்சல்டன்சி ஃபீஸ், ஓகே, அதுன்னு சொல்லி நிறையா மூலாதாரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. வரி எந்த மாதிரியான வருமானங்கள் அவர் வாங்குவார், எதுக்கெல்லாம் அவர் டேக்ஸ் ஆனது கட்டணும் அப்படி சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. 5வது ஏனைய ஆதாரங்கள்லேருந்து வருமானம். இந்த ஏனைய ஆதாரங்கள்லேருந்து வருமானங்கிறது பிரிவு 56 to 59. இது பார்த்தோன்னு சொன்னால் பெட்டிங் சொன்ன பார்த்தீங்களா, இந்த குதிரை பந்தயம், சரிங்களா. அப்புறம் சீட்டு விளையாட்டு விளாட்றாங்களே, கார்ட்ஸ் வச்சு விளாட்றது, காரு கேம்ஸ், இந்த இதெல்லாம் எது கீழே வரும்னா இது கீழே வரும், சரிங்களா. அப்புறம் நம்ம அந்த டெபாசிட் பண்ணக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்டு, பேங்க்கில் பண்ணக்கூடிய டெபாசிட்டு, இதெல்லாம் எது கீழே வரும்னா இந்த ஏனைய வருமானத்துக்கு கீழே வரும், சரிங்களாப்பா. அடுத்து முழு மொத்த வருமானம், பிரிவு 2, உறுப்பிரிவு 45. மேலே குறிப்பிட்ட 5 தலைப்பின் கீழ் வருமானங்கள் வருமான சட்டத்தின்படி தனித்தனியாக கணக்கிடப்படும். இத்தலைப்பின் கீழ் பெறப்படும் வருமானத்தின் கூட்டுத்தொகையை நட்டங்கள் ஏதேனும் இருப்பின் அவை கழிக்கப்பட்டு கிடைக்கும் தொகையை முழு மொத்த வருமானம் சொல்கிறாங்க. அதாவது மேலே பார்த்தோன்னா அந்த 5 வருமானங்கள் இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க தனித்தனியாக கணக்கிடுவாங்க, சரிங்களா. அதாவது சம்பளம் தனியாக வருமானம், வீட்டு சொத்து வருமானம், வணிக வருமானம், மூலாதாரங்கள், ஏனைய வருமானம் என்ன பண்ணுறாங்க தனித்தனியாக பிரிச்சுடுவாங்க. தனித்தனியாக கணக்கிட்டு என்ன பண்ணுறாங்க மொத்தமாக ஒன்று சேர்க்குறதா என்ன சொல்கிறோமா முழு மொத்த வருமானம் சொல்லுவாங்க. இந்த இருக்கிறாங்கப்பா, இது சம்பள வருமானம் எழுதிடுவாங்க, வீட்டு சொத்து வருமானம் எழுதுவாங்க, தனித்தனியாக தான் கணக்கிடுவாங்க. கணக்கிட்டு மொத்தம் சேர்ப்பாங்க, சரிங்களா, கூட்டுவாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் மூலாதாரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள், சரிங்களா, ஏனைய வருமானம், இந்த வருமானத்தெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம கிடைக்கக்கூடிய இந்த கூட்டுத்தொகை தான் என்ன சொல்கிறோம்னா முழு மொத்த வருமானம், சரிங்களா. முழு மொத்த வருமானத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க அந்த கிடைக்கக்கூடிய நட்டங்கள் இருக்குல்ல, அதாவது ஒவ்வொரு இது கிடைக்கக்கூடிய சம்பள வருமானத்தை நட்டம் இருக்குன்னா நட்டத்தை கழிச்சுடுவாங்க, கழிச்சக்கூடிய வருமானத்தை சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் முழு மொத்த வருமானம், சரிங்களா, புரிஞ்சுதுங்களா. அதுக்கப்புறம் முழு மொத்த வருமானத்திலிருந்து 80C முதல் 80U வரை என்ன பண்ணுறாங்க அந்த வருமானத்தை என்ன பண்ணுறாங்கன்னா கழிக்கிறாங்க, சரிங்களா. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 80Uலேருந்து என்ன பண்ணுறாங்க 80Cலேருந்து 80U வரைக்கும் என்ன பண்ணுறாங்க பல்வேறு விதமான கழிவுகளை நம்ம கழுத்து பின் கிடைக்கக்கூடிய தொகையை என்ன பண்ணுறாங்க நம்ம மொத்த வருமானம் சொல்கிறோம். முழு மொத்த வருமானங்கிற என்ன சொல்கிறோம், எந்த விதமான பறிப்பிடித்தங்கள் இந்த கழிவுகளை நம்ம கழிக்காமல் இருக்கக்கூடிய வருமானம் தான் முழு மொத்த வருமானம். ஆனால் மொத்த வருமானம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த இருக்கக்கூடிய வரிப்பிடித்தங்கள் இருக்குல்ல, சலுகைகள், அந்த சலுகைகள்லாம் கழிச்சது போக கடை கொடுத்தா நம்ம என்ன சொல்கிறோம் மொத்த வருமானம் சொல்கிறோம். இந்த 80C 80Uன்னு சொல்கிறாங்கல்ல, 80Cங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க, சரி, அதாவது முதலீடுகள், ஓகே. 80D அப்படிங்கிற என்ன சொல்கிறாங்கன்னா டொனேஷன், சரியா, அதாவது பல்வேறு நிறுவனங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நன்கொடைகள் சொல்கிறாங்களா அது வரும் 80Dயில், சரிங்களா. அப்புறம் 80D சொல்லிட்டேன்னா அடுத்து 80Eங்கிற என்ன சொல்கிறாங்க எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக, சரிங்களா, அதாவது அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறது, சரிங்களா, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம பண்ணக்கூடிய, சரிங்களா. அந்த ஈங்கிறன்னு சொல்கிறேன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடக்கூடிய அந்த நபர் இதுக்காக வரும், ஓகேவா. அப்படின்னு சொல்கிறாங்க 80Cலேருந்து
80DEFG சரிங்களா? ஓ சாரி நான் மாற்றிட்டேன். 80Cங்கிறது என்னது? இன்வெஸ்ட்மெண்ட்டு சரிங்களா? 80 ஓகே, அதாவது 80Cங்கிறது என்னது? முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. 80Dங்கிறது என்னது? மெடிக்கல் இன்சூரன்ஸ். 80Eங்கிறது என்ன பண்ணுற? எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொண்டு வருது. அப்புறம் 80Gங்கிறது டொனேஷன் சரிங்களா? இப்போ அந்த ஒரு ஜிங்கிறது டொனேஷன். என்ன பண்ணுறாங்கன்னா 80Cலேருந்து சரிங்களா, 80Cலேருந்து 80U வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? நிறையா விதமான அந்த கழிவுகள் டிடக்ஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? கொடுத்துருப்பாங்க சரிங்களா? அதெல்லாம் கழிச்சது போக நம்ம கிடைக்க கொடுத்து என்ன சொல்கிறோம்? நம்ம அந்த மொத்த வருமானம் சொல்கிறோம் சரிங்களா? அடுத்து ஒரு சில காரணங்கள் சேமநல காப்பு நிதி, தொழிலாளர்களின் பங்களிப்பு, ஆயுள் காப்பீட்டு முனையம் செலுத்தியது, குழந்தைகள் கல்வி கட்டணம், தேசிய சேமிப்பு பத்திரத்து முதலீடு, வீட்டுக்கடன் திருப்பி செலுத்தியது. சரி, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வரி விலக்கான கொடுத்துருவாங்க சரிங்களா? இப்போ நான் சொன்னேன் இந்த 80C 80Dன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? எந்த அளவுக்கு நீங்கள் அதெல்லாம் முதலீடு பண்ணிக்கலாம் சொல்லி என்ன பண்ணால் கொடுத்துருப்பாங்க. 1,50,000 சொல்லி என்ன ஒவ்வொருத்துக்கும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா? நீங்கள் வருமான வரி டீட்டெயில்ஸாக பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் சரிங்களாப்பா? காலேஜில் போய் நீங்கள் படிப்பீங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போகும். ஓகே, அடுத்து தனிநபர் வருமானத்துக்கான வருமான வரி கணக்கிடுதல். சரி, இது வந்து நான் என்ன பண்ணுறேன்? பழைய புக்கு வச்சு தான் நான் சொல்கிறேன். புது புக்கு எப்படி கவர் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா? மொத்த வருமானம் எவ்வளோ இருந்தாலும் 2,50,000 வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே என்ன பண்ணலாம்? வரி வந்து கட்ட தேவையில்லை. 2,50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? 5% கட்டணும். 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரைனா நீங்கள் என்ன பண்ணணும்? 20% வரி கட்டணும். 10 லட்சத்துக்கு மேல் இருந்துச்சுன்னா எவ்வளோ சொன்னால் நீங்கள் 30% வரி கட்டணும். இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறாங்க? வரி நம்ம செலுத்தக்கூடிய அந்த தொகையை வந்து கணக்கிடுவாங்க சரிங்களா? இதோட நம்ம இந்த லெசன்ஸ் வந்து முடிஞ்சது சரிங்களா? அடுத்து ஒன்வேர்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்வேர்டு, வருமான வரி என்பது இந்தியாவில் எப்படி இருக்குது? வருமான வரியானது நேர்முக வரி சரிங்களா? அடுத்து கணக்கீட்டு ஆண்டு என்பது என்ன சொல்கிறோம்? நம்ம வந்து ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரைக்கும் என்ன சொல்கிறோம்? நம்ம கணக்கீட்டு ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மூணாவது வருமான வரி ஈட்டப்பட்ட ஆண்டு என்பது எந்த ஆண்டு சொல்கிறோம்? நம்ம முந்தைய ஆண்டு. சரி, போன வருஷத்துக்கு உண்டான வரியை தான் நம்ம கட்டுவோம் அந்த இது. நாலாவது 5 தலைப்பின் கீழ் வரும் வருமானத்தின் கூடுதல் என்பது என்ன சொல்கிறோம்? 5 தலைப்புகள் கூட்டினதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? நம்ம முழு மொத்த வருமானம் சொல்கிறோம். அஞ்சாவது இந்தியாவில் வேளாண்மை வருமானம் என்பது என்ன பண்ணுற? முழுவதுமாக வரி விலக்கு அளிக்கப்பட்டது. வருமான வரி என்ன பண்ண தேவை? கட்டவில்லை, கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கும் வரை அதிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.